نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله صلى الله عليه وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد فيا عباد الله أوصيكم ونفسي بتقوى الله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أحسن الكتاب كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار اللهم علمنا ما ينفعنا وانفعنا بما علمتنا وزدنا علما برحمتك يا أرحم الراحمين அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையோன் அல்லாஹ்வை புகழ்ந்து அவனுடைய திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய தோழர்கள் கிளையார்கள் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த தாபிஊன் தபஉ தாபிஊன் அவர்களை மறுமை வரைக்கும் பின்பற்றி வாழக்கூடிய சாலிஹீன்கள் அனைவருக்கும் ஸலவாத்தும் சலாமும் உண்டாவதாக என்று கூறியதன் பின்னால் புனித ஜும்ஆவின் கிரியைகளை நிறைவேற்றுவதற்காக வேண்டி அல்லாஹுடைய இல்லத்துக்கு வந்திருக்கக்கூடிய என் அருமை சகோதரர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலாவை உள்ளும் புறமும் பயந்து தக்வா செய்து அவன் ஏவிய கட்டளைகளை ஏற்று விலக்கியவற்றை தவிர்த்து வாழுமாறு இந்த அழகிய சந்தர்ப்பத்தில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் அழகிய வசியத் கூறிக்கொள்கின்றேன். அல்லாஹுவின் நல்லடியார்களே, அண்மை காலமாக இந்த குத்பா மேடையின் ஊடாக எங்களுக்கு பாவங்களை பற்றி எச்சரிக்கை செய்யப்பட்டு கொண்டிருக்கின்றது. அந்த அடிப்படையில் இந்த வாரம் பாவங்களில் மிக பாரதூரமான ஒரு பாவமாக கருதப்படக்கூடிய எங்களுடைய அத்தனை அமல்களையும் அழித்துவிடக்கூடிய ஒரு பாவமான ஷிர்க்கை பற்றி பேசுமாறு நான் வலியுறுத்தப்பட்டிருக்கின்றேன். மதிப்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அல் குர்ஆனிலே ஒவ்வொரு முஸ்லிமும் அறிந்திருக்க வேண்டிய ஒரு அறிவாக, ஒரு கடமையாக அல்லாஹ்வை பற்றிய அறிவை எங்களுக்கு வலியுறுத்துகின்றான். மஅரிஃபத்துல்லாஹ், அல்லாஹ் பற்றிய அறிவு, அவனுடைய அஸ்மா, அவனுடைய சிஃபாத்துகள், அவனை இணை வைப்பதிலிருந்து நாங்கள் எப்படி காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்பது சம்பந்தமான அம்சங்கள் பற்றிய அறிவு ஒவ்வொரு முஸ்லிமுக்கும் கடுமையாக இருக்கின்றது. அதில் யாரும் விதிவிலக்காக இருக்க முடியாது. அல்லாஹ்வுடைய தூதரை பார்த்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே கூறுகின்றான், ஃபஅலம் அன்னஹு லா இலாஹ இல்லல்லாஹ், நபியே நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள், தெரிந்து கொள்ளுங்கள், கற்றுக்கொள்ளுங்கள், லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹ்வை தவிர வேறு கடவுள் இல்லை என்ற அந்த சிந்தனையை அறிந்து கொள்ளுங்கள். வஸ்தக்ஃபிர் லிதன்பிக வலில் முஃமினீன், உங்களுக்காகவும் விசுவாசிகளுக்காகவும் நீங்கள் பாதுகாப்பு தேடுங்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரத்து முஹம்மதிலே 19ஆம் வசனத்திலே சுட்டிக்காட்டுகின்றான். இந்த அல் குர்ஆன் வசனம் ஒவ்வொரு முஸ்லிமும் அல்லாஹ்வுடைய நம்பிக்கை, அல்லாஹ்வை பற்றிய நம்பிக்கை, அதனை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை எங்களுக்கு வலியுறுத்துகின்றது.
எப்பொழுது நாங்கள் அல்லாஹ்வை பற்றி நாங்கள் அறிந்து புரிந்து கொள்கின்றோமோ அப்பொழுதுதான் அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்கக்கூடிய அம்சங்களிலிருந்து நாங்கள் எங்களை காப்பாற்றிக் கொள்ள முடியும். சூரத்துல் கஹ்ஃபை நாங்கள் ஒவ்வொரு வாரமும் ஓதுகின்ற பொழுது அதன் கடைசி வசனம் எங்களுக்கு சொல்லுகின்றது. அல்லாஹ் தஆலா தன்னுடைய தூதரை பார்த்து கூறுகின்றான், நபியே நீங்கள் கூறுங்கள், இன்னமா அன பஷரும் மித்லுக்கும், நபியே நீங்கள் மக்களுக்கு சொல்லுங்கள், நான் உங்களை போன்று ஒரு மனிதர்தான், எனக்கு வஹி அறிவிக்கப்படுகின்றது, அது மட்டும்தான் எனக்கும் அல்லாஹ்வுக்கும் இடையிலான தொடர்பு, அதல்லாமல் நான் உங்களை போன்று ஒரு மனிதராக இருக்கின்றேன். எனவே அல்லாஹ்வை சந்திக்க வேண்டும் என்று யார் விரும்புகின்றார்களோ, ஃபமை யர்ஜூ லிகா ரப்பிஹி, அல்லாஹ்வை யார் சந்திக்க வேண்டும் என்று விரும்புகின்றார்களோ அவர்கள் அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்காமல் இருக்கட்டும். வலா யுஷ்ரிக் பிஇபாதத்தி ரப்பிஹி அஹதா, அல்லாஹ் மிக தெளிவாக சொல்லுகின்றான், அல்லாஹ்வை வணக்கம் அல்லாஹ்வுக்கு இபாதத் செய்கின்ற விடயத்திலே யாரும் அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்க வேண்டாம் என்று அந்த சூராவிலே அந்த வசனம் முடிவடைகின்றது. எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஜின்களையும் மனித வர்க்கத்தையும் படைத்ததன் நோக்கம் வமா ஹலக்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதுன், மனித வர்க்கத்தையும் ஜின் வர்க்கத்தையும் என்னை வணங்குவதற்காகவே அன்றி நான் படைக்கவில்லை என்று அல்லாஹ் கூறுகின்றான். எனவே அந்த உபூதியத், அல்லாஹ்வுக்கு எங்களுடைய அடிமைத்துவத்தை நாங்கள் செலுத்துகின்ற அந்த விடயம், அல்லாஹ்வை மாத்திரமே நாங்கள் வணக்கத்துக்குரியவனாக எடுத்துக்கொண்டிருக்கின்ற அந்த விடயத்திலே நாங்கள் எதையுமே கலந்துவிடக் கூடாது என்று அல்லாஹ் எதிர்பார்க்கின்றான். எனவே அல்லாஹ் மாத்திரம்தான் வணக்கத்துக்கு பாத்திரமானவனாக இருக்க வேண்டும் என்று எங்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வலியுறுத்தி கூறுகின்றான். அந்த வகையிலே இபாதத் சம்பந்தப்பட்ட விடயங்களாக இருக்கட்டும், ஏனைய எந்த விடயங்களாக இருக்கட்டும், அல்லாஹ்வுக்கு நாங்கள் இணை கற்பிக்க கூடாது என்ற விடயத்திலே எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அல்ஹம்துலில்லாஹ், நாங்கள் எல்லோரும் அல்லாஹ்வுக்கு நன்றி கூற வேண்டும். நாங்கள் எல்லோரும் முஸ்லிம் பெற்றோர்களுக்கு பிறந்தோம் என்ற அடிப்படையிலே, நாங்கள் முஸ்லிம் சந்ததியிலே பிறந்திருக்கோம் என்ற வகையிலே நாங்கள் ஒரு மிகப்பெரிய ஷிர்க்கிலிருந்து பாதுகாக்கப்பட்டிருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். அதாவது அல்லாஹ்வுக்கு நேரடியாக பொருட்களை வைத்து சிலைகளை வைத்து வணங்குகின்ற அந்த சிலை வணக்கத்திலிருந்து நாங்கள் பாதுகாக்கப்பட்டிருக்கின்றோம். இந்த சிலை வணக்கம், அல்லாஹ்வுக்கு நேரடியாக பொருட்களை வைத்து சிலைகளை வைத்து வணங்குகின்ற அந்த வணக்கம் ஷிர்க்கிலே மிகப்பெரிய ஒரு ஷிர்க்காக கருதப்படுகின்றது. ஒரு மனிதனை சொர்க்கத்திலிருந்து தூரமாக்கி அவனுக்கு நரகத்தை வாஜிபாக்கக்கூடிய, நரகத்தை கடமையாக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஷிர்க்காக அந்த ஷிர்க் காணப்படுகின்றது. எனவே அத்தகைய ஒரு ஷிர்க்கிலிருந்து நாங்கள் பாதுகாக்கப்பட்டிருக்கின்றோம். ஆனால் அதல்லாத நாங்கள் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய, எங்களை அறியாமலே நாங்கள் மேற்கொள்ளக்கூடிய பல ஷிர்க்குகளில் இருந்து எங்களை காப்பாற்ற வேண்டிய ஒரு பொறுப்பு எங்களுக்கு இருக்கின்றது. எனவே அந்த ஷிர்க்குகளை பற்றிய அறிவு எங்களுக்கு தேவைப்படுகின்றது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒருமுறை ஒரு சஹாபி கேட்கின்றார் அல்லாஹ்வுடைய தூதரிடம், அல்லாஹ்வுடைய தூதரே, மல் மூஜிபத்தான், அதாவது நரகத்தையும் சொர்க்கத்தையும் விதியாக்கக்கூடிய கடமையாக்கக்கூடிய விடயங்கள் எது என்று கேட்டபொழுது சொன்னார்கள், மன் மாத்த லா யுஷ்ரிக் பில்லாஹி ஷைஅன் தகலல் ஜன்னah, யார் அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்காத நிலையில், ஷிர்க் வைக்காத நிலையிலே யார் வஃபாத்தாகின்றாரோ அவருக்கு சுவனம் கடமையாகிவிட்டது. அல்லாஹ் சொர்க்கத்தை வழங்குகின்றான். அதே நேரம் யார் அல்லாஹ்வுக்கு இணை வைத்த நிலையிலே, ஷிர்க் வைத்த நிலையிலே வஃபாத்தாகின்றாரோ அவர் நரகத்தில் நுழைந்து விடுவார், நரகம் அவருக்கு கடமையாகிவிட்டது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒருவரை சொர்க்கத்திலே நுழைவிக்கக்கூடிய ஒரு முக்கியமான அம்சமாக அந்த ஏகத்துவ கொள்கையை எங்களுக்கு சொல்லித் தந்தார்கள். தௌஹீத், அல்லாஹ்வை ஒருவனாக ஏற்று அவனுக்கு இணை கற்பிக்காமல் வாழுகின்ற அந்த வாழ்க்கைதான் ஒருவனை சொர்க்கத்தில் நுழைய செய்யும் என்று அவர்கள் எங்களுக்கு சொல்லி காட்டினார்கள். அப்படி ஒவ்வொரு முஸ்லிமுக்கும் தேவையான அந்த அறிவு, ஏகத்துவம் பற்றிய அறிவு, அல்லாஹ்வை பற்றிய அறிவு, அல்லாஹ்வுடைய சிபத்துகளை பற்றிய அறிவு, அல்லாஹ்வுடைய பண்புகளை பற்றிய அறிவு,
நாங்கள் ஷிர்க்கிலிருந்து எங்களை பாதுகாத்துக் கொள்வது எப்படி என்ற அறிவு, இந்த அறிவை பெற்றுக் கொள்வது எங்களுக்கு ஒரு மகத்தான கடமையாக இருக்கின்றது. எனவே முஸ்லிம்களாகிய நாங்கள் அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்கின்ற விடயத்திலே மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். குறிப்பாக எத்தனையோ வணக்க வழிபாடுகள், அந்த வணக்க வழிபாடுகள் அத்தனையும் நாங்கள் அல்லாஹ்வுக்கு மிக பரிசுத்தமாக தூய்மையாக ஷிர்க் கலக்காமல் செய்கின்றோமா என்பதை நாங்கள் எப்பொழுதும் அவதானிக்க வேண்டும். குறிப்பாக நாங்கள் பிரார்த்திக்கின்ற பொழுது நாங்கள் யாரிடம் பிரார்த்தனை செய்கின்றோம், உதவி தேடுகின்ற பொழுது யாரிடம் உதவி தேடுகின்றோம், நேர்ச்சை வைக்கின்ற பொழுது நாங்கள் யாருக்காக நேர்ச்சை வைக்கின்றோம், அதே போன்று அறுத்து பலியிடுகின்ற பொழுது நாங்கள் யாருக்கு அறுத்து பலியிடுகின்றோம். இப்படியான கிரியைகள், வணக்கங்கள் இவை அனைத்துமே அல்லாஹ்வுக்காக நிறைவேற்றப்படக்கூடியவைகள். இவற்றிலே நாங்கள் வேறு யாரையாவது நாங்கள் சேர்க்குகின்ற பொழுது அங்கே ஷிர்க்கை நாங்கள் ஏற்படுத்துகின்றோம், இணை வைப்பை நாங்கள் ஏற்படுத்துகின்றோம். எனவேதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு ஷிர்க்கை பற்றி கூறுகின்ற பொழுது, அதன் பாரதூரத்தை விளங்கப்படுத்துகின்ற பொழுது, அநியாயங்களில் பாவங்களில் எப்படி இந்த இணை வைப்பு ஷிர்க்கு மிக பாரதூரமான எமது நன்மைகளை அழித்துவிடக்கூடிய ஒரு பாவமாக இருக்கின்றதோ, அதே போன்று அநியாயங்களில் அநீதிகளில் மிகப்பெரிய அநீதியாக இந்த இணை வைப்பு காணப்படுவதாக எங்களுக்கு சொல்லி காட்டினார்கள். அல்லாஹ்வுடைய தூதரிடம் ஒருமுறை கேட்கப்பட்ட பொழுது, ஐயு தன்பி ஆலம், பாவங்களில் மிக பாரதூரமான பாவம் எது என்று கேட்ட பொழுது அவர்கள் சொன்னார்கள், கால அன்தஜ்அல லில்லாஹி நித்தன் வஹுவ ஹலகக, அல்லாஹ் உன்னை படைத்திருக்கின்றான், உன்னை படைத்திருக்கின்ற நிலையிலே நீ அல்லாஹ்வுக்கு ஒருவரை இணையாக ஏற்படுத்துவது அது மிகப்பெரிய பாவம் என்று கூறினார்கள். அதே போன்றுதான் அல் குர்ஆன் கூறுகின்றது, அல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டு, வலம் யல்பிசு ஈமானஹும் பிதுல்மின், அவர்களுடைய ஈமானோடு துல்மை கலக்காதவர்கள், அநியாயத்தை கலக்காதவர்களை பொறுத்தவரையிலே உலாய்க லஹுமுல் அம், அவர்களுக்கு தான் பாதுகாப்பு, வஹும் முஹ்ததூன், அவர்கள்தான் நேர்வழி பெற்றவர்கள் என்று அல் குர்ஆன் கூறுகின்றது. அப்படியாக இருந்தால் எங்களுடைய ஈமானோடு நாங்கள் துல்மை கலக்கக்கூடாது, அநியாயத்தை கலக்கக்கூடாது. இங்கே அநியாயம் என்பதற்கு அல் குர்ஆன் ஷிர்க் என்று எங்களுக்கு சொல்லுகின்றது. எனவே இந்த ஷிர்க்கிலிருந்து, இந்த அநியாயத்திலிருந்து எங்களை பாதுகாக்க வேண்டிய மிகப்பெரிய பொறுப்பு காணப்படுகின்றது. இன்றும் எமது சமூகம் அவுலியாக்கள் என்ற பெயரிலே, தர்காக்கள் என்ற பெயரிலே எத்தனையோ விதமான கிரியைகளையும் வணக்கங்களையும் அல்லாஹ்வோடு சேர்த்து செய்வதை நாங்கள் பார்க்கின்றோம். இப்படியான மிகப்பெரிய ஷிர்க்கிலிருந்து எங்களை காப்பாற்ற வேண்டிய மிக மகத்தான பொறுப்பு எங்களுக்கு இருக்கின்றது. அதே போன்றுதான் இன்னும் ஒரு ஷிர்க்கை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரித்தார்கள். அந்த ஷிர்க் மிக பாரதூரமானது. ஆனால் எங்களை அறியாமலேயே நாங்கள் அந்த ஷிர்க்கிலே விழுந்திருக்கின்றோம். அதிலிருந்து நாங்கள் ஒவ்வொருவரும் மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஷிர்க்கை அஷ்ஷிர்குல் அஸ்கர் என்று சொன்னார்கள். மிகப்பெரிய ஷிர்க், மிகச் சிறிய ஷிர்க் என்று வர்ணித்தார்கள். எனவே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒருமுறை சஹாபாக்களை பார்த்து சொன்னார்கள், நான் உங்களிடம் மிகவுமே அஞ்சக்கூடிய ஒரு விடயம் இருக்குகின்றது என்று சொல்லிவிட்டு சொன்னார்கள், அஷ்ஷிர்குல் அஸ்கர், மிகச் சிறிய ஷிர்க்கை நான் உங்களிடம் அஞ்சுகின்றேன் என்று கூறினார்கள். சஹாபாக்கள் கேட்டார்கள், அப்படியான மிகச் சிறிய ஷிர்க் என்றால் என்ன அல்லாஹ்வுடைய தூதரே என்று கேட்ட பொழுது சொன்னார்கள், அர்ரியா, நீங்கள் முகஸ்துதியாக நடந்து கொள்வது, வணக்க வழிபாடுகளிலே உங்களுடைய செயல்பாடுகளிலே நீங்கள் முகஸ்துதியோடு நடந்து கொள்வதை அவர்கள் இணை வைப்புக்கு ஒப்பிட்டார்கள். பிறகு சொன்னார்கள், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மறுமை நாளையிலே தன்னுடைய அடியார்களுக்கு கூலி கொடுக்குகின்ற பொழுது, நன்மை வழங்குகின்ற பொழுது அல்லாஹ் சொல்லுவான், அதாவது நீங்கள் யாருக்காக வேண்டி, யாருடைய முகஸ்துதிக்காக வேண்டி அமல் செய்தீர்களோ அவர்களிடம் நீங்கள் சென்று உங்களுடைய அமல்களுக்குரிய கூலிகளை பெற்றுக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மறுமையிலே கூறுவதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறி காட்டினார்கள். எனவே நாங்கள்
மிகவும் கவனமாக எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய ஒரு சிறுக்காக இந்த முகஸ்துதி காணப்படுகின்றது. நாங்கள் சேகரிக்கக்கூடிய செல்வம், நாங்கள் தேடியுள்ள சொத்துக்கள், இவை அனைத்தின் மீதும் நாங்கள் நம்பிக்கை வைப்பது அல்லது இவற்றின் மீது நாங்கள் அளவு கடந்த பற்றுக்கொள்வது, அதன் ஊடாக நாங்கள் அல்லாஹ்வை மறந்து வாழ்வது, அதே போன்று எங்களுடைய வணக்க வழிபாடுகள், குறிப்பாக நாங்கள் மேற்கொள்ளக்கூடிய தொழுகை, இத்தகைய வணக்கங்களிலே நாங்கள் முகஸ்துதியை கலப்பது, அடுத்தவர்களுக்காக நாங்கள் வணங்குவது, இப்படியான வணக்க வழிபாடுகளிலே நாங்கள் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களை எச்சரித்திருக்கிறார்கள். அவர்கள் சொன்னார்கள், ஒருமுறை உமர் ரலியல்லாஹு அவர்கள் மதீனா பள்ளிவாசலுக்கு போய் கொண்டிருக்கின்றார்கள். அப்பொழுது முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அவர்கள் ரசூலுல்லாஹ்வுடைய கபருக்கு அருகாமையில் இருந்து கொண்டு அழுது கொண்டிருக்கின்றார்கள். அப்பொழுது உமர் அவர்கள் முஆத் அவருடைய அருகாமையிலே சென்று கேட்கின்றார்கள், முஆதே, நீங்கள் ஏன் அழுது கொண்டிருக்கின்றீர்கள்? அப்பொழுது முஆத் இப்னு ஜபல் அவர்கள் கூறுகிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன ஒரு ஹதீஸை நினைத்து நான் அழுது கொண்டிருக்கின்றேன். சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அல் யசீரு மினர் ரியாஇ ஷிர்குன், அதாவது முகஸ்துதியிலே, அதாவது மிகவும் மிகவும் இலகுவான ஒரு முகஸ்துதியை பொறுத்தவரையிலே மிக சொற்பமான முகஸ்துதியாக இருந்தாலும் கூட அது இணை வைப்பாக மாறும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். எனவேதான் நான் அதனை நினைத்து அழுது கொண்டிருக்கிறேன் கூறினார்கள். அதன் பிறகு சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய நேசர்களோடு யார் போராட முற்படுகின்றார்களோ அவர்களோடு அல்லாஹ் போராட முற்படுகின்றான். இன்னல்லாஹ, அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னதாக முஆத் அவர்கள் சொல்லுகின்றார்கள், இன்னல்லாஹ யுஹிப்பு அல் அப்ரார, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மிக நல்லவர்களை நேசிக்கின்றான், நன்மை செய்யக்கூடியவர்கள், அல் அப்ரார். அதே போன்று அல் அத்கியா, அல்லாஹ் நேசிக்கின்றான் மிகவும் தக்வாவோடு உள்ளச்சத்தோடு வாழக்கூடியவர்களை. தக்கி அத்கியா, உள்ளச்சத்தோடு வாழக்கூடிய மனிதர்களை அல்லாஹ் நேசிக்கின்றான். அதே போன்று அல் அஹ்ஃபியா, அதாவது அல்லாஹ்வுக்கு மாத்திரம் தெரிய, அல்லாஹ்வுக்காக மாத்திரம் வணக்கம் செய்யக்கூடிய, தங்களுடைய நன்மைகளை மறைத்து தனியாக அல்லாஹ்வுக்காக மாத்திரம் வணக்கம் செய்யக்கூடிய, முகஸ்துதி கலக்காமல், மக்களுக்காக அமல் செய்யாமல், மனிதர்களுக்காக வேண்டிய அமல் செய்யாமல், மக்கள் பார்க்க வேண்டும் என்று அமல் செய்யாமல் அல்லாஹ்வுக்காக மாத்திரம் அமல் செய்யக்கூடிய அவர்களை அல்லாஹ் நேசிக்கின்றான். அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் சொன்னால், அல்லதீன இதா காபு, அவர்கள் எங்களுக்கு மத்தியிலே இல்லை என்றிருந்தால் அவர்கள் தேடப்பட மாட்டார்கள், அவர்கள் யாரும் தேட மாட்டார்கள். وَإِنْ حَضَرُوا لَمْ يُعْرَفُوا, அவர்கள் எங்களுக்கு மத்தியிலே இருந்தால் அவர்களை யாரும் அறிய மாட்டார்கள். இப்படி அறியப்படாத, அல்லாஹ்வுக்காக மாத்திரம் இக்லாஸோடு நன்மை செய்யக்கூடிய, தங்களுடைய அமல்களிலே இப்படியான சிறுக்கென்ற அநீதியை கலக்காத, முகஸ்துதியை கலக்காத, இப்படி அமல் செய்யக்கூடிய மனிதர்களை அல்லாஹ் நேசிப்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறிய அந்த ஹதீஸை அல்லாஹ்வுடைய தூதருடைய மக்பராவுக்கு, கபருக்கு அருகாமையில் இருந்து கொண்டு முஆத் இப்னு அவர்கள் சொல்லி அழுது கொண்டிருந்த அந்த சம்பவத்தை நாங்கள் நினைத்து பார்க்க வேண்டும். இதிலிருந்து நாங்கள் படிப்பினை பெற வேண்டிய ஒரு கடமை எங்களுக்கு காணப்படுகின்றது. எனவேதான் இந்த ஷிர்கை நபிமார்கள் எச்சரித்தார்கள், ரசூல்மார்கள் எச்சரித்தார்கள். எந்த அளவுக்கு சொன்னால், அல் குர்ஆன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய மகனுக்கு செய்த மிக முக்கியமான பிரதானமான ஒரு வசியத்தாக அல் குர்ஆன் எங்களுக்கு இந்த ஷிர்கிலிருந்து காப்பாற்ற வேண்டிய அந்த பொறுப்பை கூறி காட்டுகின்றது. யா புனைய, லுக்மான் அவர்கள் தன்னுடைய மகனுக்கு சொன்னார்கள், எனது அன்பான மகனே, என்னுடைய மகனே, லா துஷ்ரிக் பில்லாஹ், நீ அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்க வேண்டாம். இன்ன ஷிர்க லபுல்முன் அதீம், நிச்சயமாக இந்த இணை வைப்பானது அது மிக மகத்தான மிகப்பெரிய அநீதி என்று கூறி காட்டினார்கள். எனவே அந்த அநீதியை அந்த லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய மகனுக்கு எச்சரித்தார்கள். எனவே எங்கள் மீதுள்ள பொறுப்பு இந்த அல்லாஹ்வை பற்றிய நம்பிக்கை, ஏகத்துவம் பற்றிய நம்பிக்கை, ஷிர்கை பற்றிய எச்சரிக்கை, இவற்றையெல்லாம் எமது பரம்பரைக்கு, எமது பிள்ளைகளுக்கு
கற்றுக் கொடுக்க வேண்டிய ஒரு மகத்தான பொறுப்பு இருக்கின்றது. இந்த மிக பெரும் தொழில்நுட்பம் வளர்ந்த இந்த காலப்பிரிவிலே இன்று இணை வைப்பை நோக்கி அல்லது நாசிகத்தை நோக்கி மக்கள் படையெடுக்கக்கூடிய இந்த காலப்பிரிவிலே எமது பிள்ளைகளை நாங்கள் இணை வைப்பில் இருந்து காப்பாற்ற வேண்டிய ஒரு மகத்தான பொறுப்பு எங்களுக்கு இருக்கின்றது. ஏனென்றால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எல்லா பாவங்களையும் மன்னிப்பான். அந்த பாவங்களுக்கெல்லாம் மன்னிப்பு இருக்கின்றது. ஆனால் அந்த சிறுக்கை மாத்திரம் அல்லாஹ் மன்னிக்க போவதில்லை என்று திட்ட தெளிவாக குர்ஆனிலே கூறி காட்டுகிறான். இன்னல்லாஹ லா யக்ஃபிரு ஐ யுஷ்ரக பிஹி. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுக்கு இணை கற்பிப்பதை ஒரு பொழுதும் மன்னிக்க போவதில்லை. வயக்ஃபிரு மா தூன ذلك லிமன் யஷா. அல்லாஹ் தஆலா விரும்புகின்ற பொழுது ஏனைய எல்லா பாவங்களையும் மன்னிப்பதாக கூறி காட்டுகின்றான். அதே போன்று அல் குர்ஆனிலே அல்லாஹ் மிக திட்ட தெளிவாக திட்டோட்டமாக கூறி காட்டுகின்றான். இன்னஹு மை யுஷ்ரிக் பில்லாஹி ஃபகத் ஹர்ரம அல்லாஹு அலைஹில் ஜன்னah. அதாவது யார் அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்கின்றார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொர்க்கத்தை ஹராமாக்கி விட்டதாக கூறி காட்டுகின்றான். நரகம்தான் அவர்களுக்கான நிரந்தரமான இடம் என்று அல்லாஹ் கூறி காட்டுகின்றான். இப்படி இந்த உலகத்திலேயே ஒருவன் சொர்க்கத்தை பெற்றுக் கொள்ளுமாக இருந்தால் அவன் அல்லாஹ்வை இணை கற்பிக்காது அல்லாஹ்வை ஒருவன் என்று நம்பி வாழுகின்ற அந்த வாழ்க்கை முக்கியமானது. அப்படி எல்லாவன் இந்த பூமியிலே என்ன நன்மைகளை செய்தாலும் கூட அந்த நன்மைகள் அனைத்தையுமே அவன் பாழாக்கி விடுகின்றான். இதைத்தான் அல் குர்ஆன் எங்களுக்கு சொல்லி காட்டுகின்றது. இந்த பூமியிலே இணை வைக்கக்கூடியவர்கள், சிறுக்கு வைக்கக்கூடியவர்கள் என்ன நன்மைகள் செய்தாலும் ஏன் அவர்கள் நன்மைகள் எழுந்து கொள்கின்றார்கள் என்றால் அதற்கான காரணம் அவர்கள் இந்த அநியாயத்தை செய்து கொண்டிருக்கின்றார்கள். எனவேதான் இந்த சிறுக்கிலிருந்து எங்களை காப்பாற்ற வேண்டும் என்ற அந்த கடமையை குர்ஆன் உணர்த்திக் கொண்டிருக்கின்றது. அல் குர்ஆன் நபிமார்களை பார்த்து கூறுகின்றது. வலகத் ஊஹிய இலைக்க வ இலல்லதீன மின் கப்லிக. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹ்வை பார்த்தும் கூறுகின்றான், நபியே உங்களுக்கு முன்னர் வாழ்ந்த நபிமார்களுக்கும் சொல்லப்பட்ட செய்தி என்னவென்று சொன்னால் லஇன் அஷ்ரக்த லயஹ்பதன் அமலுக. நபியை நீங்களாக இருந்தாலும் உங்களுக்கு முன்னர் வாழ்ந்த நபிமார்களாக இருந்தாலும் கூட இணை வைத்தால், அல்லாஹ்வுக்கு ஷிர்க் வைத்தால் உங்களுடைய நன்மைகள் அனைத்துமே அழிந்து விடும் என்று அல்லாஹ் கூறி காட்டுகின்றான். வல தகூனன்ன மினல் ஹாசிரீன். நீங்கள் நஷ்டவாளிகள் ஒருவராக மாறிவிடுவீர்கள் என்று கூறிவிட்டு பலில்லாஹ ஃபஅபுத் வ குன் மினஷ் ஷாக்கிரீன். நீங்கள் அல்லாஹ்வை மாத்திரமே இபாதா செய்ய வேண்டும், வணங்க வேண்டும். அதன் ஊடாக நீங்கள் அல்லாஹ்வுக்கு நன்றி கூறக்கூடிய மக்களாக இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் கூறி காட்டுகின்றான். எனவே அல்லாஹ்வின் அடியார்களே, இந்த சிறுக்கிலிருந்து விடுபடுவது என்பது ஒவ்வொரு மனிதனும் அல்லாஹ் தஆலா எந்த அடிப்படையில் எங்களை படைத்திருக்கின்றானோ, எந்த இயல்பிலே அல்லாஹ் எங்களை நாங்கள் பிறக்குகின்ற பொழுது படைத்தானோ அந்த இயல்பை காப்பாற்றிக் கொள்வதற்கான ஒரு அடிப்படையாக இது காணப்படுகின்றது. ஏனென்றால் அல்லாஹ் குர்ஆனிலே கூறுகின்றான், ஃபஅகிம் வஜ்ஹக லித்தீனி ஹனீஃபா. நீங்கள் அல்லாஹ்வுடைய அந்த மார்க்கத்தின் பால் மிக தூய்மையோடு இணை வைப்பு கலக்காமல் அல்லாஹ்வுக்காக வேண்டி நீங்கள் உங்களுடைய முகத்தை திருப்பி விடுங்கள் என்று கூறிவிட்டு கூறுகின்றான், ஃபித்ரத் அல்லாஹ், அல்லாஹ்வுடைய மார்க்கம், அல்லாஹ்வுடைய ஃபித்ரா, அல்லாஹ்வுடைய இயல்பு, அல்லதி ஃபதர நாஸ அலைஹா. அல்லாஹ் தஆலா அந்த இயல்போடு தான் மனிதர்களை படைத்திருக்கின்றான். அல்லாஹ் இருக்கின்றான், அல்லாஹ் ஒருவன் என்ற அந்த இயல்போடு அந்த அடிப்படையோடு தான் அல்லாஹ் மனிதர்களை படைத்திருக்கின்றான். லா தப்தீல லி ஹல்கில்லா. எனவே அல்லாஹ்வுடைய படைப்பிலே இதனை யாரும் மாற்ற முடியாது, இதனை யாரும் மாற்றம் செய்ய முடியாது. ذالک தீனுல் கையும். இதுதான் அல்லாஹ்வுடைய நிலையான மார்க்கம் என்று அல்லாஹ் கூறுகின்றான். எனவே அல்லாஹ்வுடைய அந்த ஃபித்ரா, அல்லாஹ் எங்களை படைத்த அந்த இயல்பை அல்லாஹ் தீன் என்று கூறுகின்றான். அதுதான் தீன், அதுதான் மார்க்கம். எனவேதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உம்மத்தை பார்த்து எச்சரித்தார்கள். என்ன சொன்னார்கள்? குல்லு மௌலூதின் யூலது அலல் ஃபித்ரா. ஒவ்வொரு குழந்தையும் பிறக்கின்ற பொழுது இந்த ஃபித்ராவோடு பிறக்குகின்றது, இந்த இயல்போடு பிறக்குகின்றது. அதில் எந்த கலப்பும் இல்லை, எந்த சிறுக்கும் இல்லை. அந்த இயல்போடு தான் இந்த பூமியிலே அது பிறக்குகின்றது. பிறக்குகின்ற பொழுது ஃபஅபவாஹு, அதன் பெற்றோர்கள் யுஹவ்விதானிஹி, அந்த பிள்ளையை ஒரு யூதராகவோ
ஒரு நஸ்ரானியாகவோ அல்லது ஒரு நெருப்பு வணங்கியாகவோ மாற்றுகின்றார்கள் என்று ஸல்லல்லாஹு கூறினார்கள். இங்கே அல்லாஹ்வுடைய தூதர் இப்படி சொல்லவில்லை. ஒரு முஸ்லிமாக மாற்றுகின்றார்கள் என்று சொல்லவில்லை. ஏனென்றால் முஸ்லிமாக மாற்ற வேண்டிய தேவை இல்லை. அல்லாஹ்வுடைய தூதர் அந்த வசனத்தை பாவிக்கவில்லை. முஸ்லிமாக மாற்றுகிறார் என்று பாவிக்கவில்லை. ஏனென்றால் முஸ்லிமாக மாற்ற வேண்டிய தேவை இல்லை. ஒரு குழந்தை பிறக்குகின்ற பொழுது அது முஸ்லிமாக பிறக்குகின்றது. எனவே அதன் இயல்போடு அந்த குழந்தை விடப்பட வேண்டும். எனவே பெற்றோர்கள் தான் அந்த குழந்தைகளை மதம் மாற்றுகின்றார்கள், வழிகெடுக்கின்றார்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறிக்காட்டினார்கள். எனவே நாங்கள் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய பகுதி, நாங்கள் மிகவும் அறிந்திருக்க வேண்டிய பகுதி. நாங்கள் எல்லோரும் இந்த ஷிர்க் என்றால் என்ன, மிகப்பெரிய ஷிர்க் என்றால் என்ன, மிகச்சிறிய ஷிர்க் என்றால் என்ன, இந்த ஷிர்க்கிலிருந்து நாங்கள் எப்படி எங்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்ற இந்த அடிப்படை அறிவு எங்களுக்கு தேவைப்படுகின்றது. இந்த அறிவை பெற்றுக்கொள்ள போன்றுதான் நாங்கள் அல்லாஹ்வுடைய அந்த சந்திப்பை பெற்றுக்கொள்ள முடியும், அல்லாஹ்வுடைய சொர்க்கத்தை பெற்றுக்கொள்ள முடியும். அதற்காக நாங்கள் மேற்கொள்ளக்கூடிய எல்லா அமல்களையும் அதன் நன்மைகளையும் காப்பாற்றிக் கொள்ள முடியும். எனவே இறுதியாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறுவதாக ஹதீஸுல் குதுஸியிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள், அல்லாஹ் கூறுகின்றான், இன்னி ஹலக்து இபாதி ஹுனஃபா, என்னுடைய அடியார்களை நான் ஹனீஃபுகளாக படைத்தேன். ஹனீஃபுகள் என்றால் என்ன? அவர்கள் எந்த வேறு கொள்கைகளையும் சாராமல் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை மாத்திரமே சார்ந்தவர்களாக ஹனீஃபுகளாக நான் என்னுடைய அடியார்களை படைத்தேன். ஆனால் ஷைத்தான்கள் வந்து அவர்களுடைய மார்க்கத்தை விட்டும் அவர்களை வழிகெடுத்து விட்டான். நான் எதனை ஹலால் ஆக்கினோ அவற்றை அந்த ஷைத்தான் ஹராமாக்கினான். எனவே அந்த ஷைத்தான் எனக்கு இணை கற்பிக்குமாறு அந்த மக்களுக்கு கட்டளையிட்டான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் தஆலா கூறுவதாக ஹதீஸ் குதுஸிலே கூறுகின்றார்கள். எனவே இந்த ஷைத்தானின் ஊசலாட்டங்கள், அல்லாஹ்வுடைய சட்டங்களை மதிக்காமல், அல்லாஹ்வுடைய சட்டங்களை மதிக்காமல் மனிதன் இயற்றக்கூடிய சட்டங்களை மதிப்பது, அதனூடாக நாங்கள் இணை கற்பிப்பது, அல்லது அல்லாஹ்வை புகழாமல் அல்லாஹ்வுடைய இடத்திலே நாங்கள் மன்னர்களை கொண்டு வைத்து அவர்களை புகழ்வது, அவர்களுக்காக வேண்டிய அமல் செய்வது, இப்படியான செயல்களிலிருந்து எங்களை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும். அந்த வகையிலே இப்படியான இணைகளிலிருந்து எங்களை காப்பாற்றி எங்களுடைய அமல்களை பாதுகாத்துக் கொண்டு அதன் ஊடாக அல்லாஹ்வுடைய சொர்க்கத்தை பெற்றுக் கொள்ளக்கூடிய அந்த பாக்கியத்தையும், அல்லாஹ்வை அந்த சொர்க்கத்திலே சந்திக்கக்கூடிய பாக்கியத்தையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எனக்கும் உங்களுக்கும் தந்தருள வேண்டும். யா அல்லாஹ் எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, யா அல்லாஹ் ஷிர்க்கிலிருந்து எங்களை பாதுகாப்பாயாக, யா அல்லாஹ் உன்னை அறிந்து உனக்காக மாத்திரம் வணக்கம் செய்யக்கூடிய மக்களாக எங்களை ஆக்குவாயாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.